ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அபிகானி. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்குமே பிடிச்சமான ரசம். ஆனால் எப்பயும் நம்ம பருப்பு ரசம், கொள்ளு ரசம் அந்த மாதிரி ரசம் தான் சாப்பிட்ருக்கோம். இன்றைக்கி இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கும் நம்ம இம்யூனிட்டி பவருக்காகவும் நம்ம ஒரு ஸ்பெஷலான லெமன் பருப்பு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணியில் ஒரு குட்டிக்கோண்டு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. அது கூடவே 2 பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப பெருசு வேணால், மீடியமாக எடுத்துக்கோங்க. இதே உங்கள் வீட்டில் வந்து மெம்பர்ஸ் அதிகம் அப்படின்னு இருந்ததுன்னா நல்லா பெரிய தக்காளியாக ஒரு 3 எடுத்துக்கோங்க. ஸோ இதில் என்னென்னா, நம்ம எப்பயுமே ரசம் வைக்கும் போது நம்ம வந்து மிக்ஸி ஜார்லேயே அந்த மாதிரி அரைச்சி போடுறதோட நம்ம கையால் அந்த தக்காளியை தண்ணியோடு சேர்ந்து நல்லா பிழிஞ்சு விட்டு லெமனையும் அது கூட சேர்த்து கரைச்சி போட்டால் அது டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இப்போ அது கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு உரல்லையோ இல்லை மிக்ஸி ஜார்லேயோ ஒரு அரை பூண்டு எடுத்து சேர்த்துக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 10 to 12 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து இதெல்லாம் நல்லா இடித்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பல்ஸ் மோடில் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். சும்மா 1க்கு 2 அரைச்சா தான் ரசத்தோட டேஸ்ட்டும் அதோட ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். ஸோ இதை நல்லா இடித்து தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பேனில் தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. லெமன் ரசத்துக்கு எப்பவுமே நெய் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. எப்பயுமே கடுகு போட்டால் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம கொத்தமல்லியோ இல்லை கருவேப்பிலையோ இல்லை மற்ற இன்க்ரீடியண்ட்டோ போடணும். ஸோ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த மிளகு சீரகம்லாம் இடித்து வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 to 3 minutes நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம ஹை வச்சோன்னா சீக்கிரமாக கருகிடும். ஸோ அதோடய ஃப்ளேவர் போயிடும். நம்ம எதுக்காக இதை வறுக்கிறோன்னா, லைட்டாக நெய்யில் நம்ம வறுத்து இதை வந்து ரசம் வைக்கும் போது இந்த ரசத்தோட வாசனையும் சரி, நம்மளுக்கு செரிமானமும் சரி ரொம்ப சீக்கிரமாக நடக்கும். ஸோ அதுக்காக தான். அப்புறம் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதையும் நல்ல நெய்யிலே வறுத்துக்கோங்க. எது வறுக்கும் போதுமே ரசத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மிலே வச்சுக்கோங்க. அப்புறம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. புளியும் தக்காளியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னும் தண்ணி வேணும்னா எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம புளி தண்ணி ஊற வைக்கிறனால அது கூட நிறைய தண்ணி ஆட் பண்ணோன்னா இந்த ரசத்தோட டேஸ்ட் வராது. அதனால் புளியை தனியாக நம்ம கரைச்சி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. ஆக்சுவலி ரசம்னாலே நம்ம ஒரு மெடிசினல் இன்க்ரீடியண்ட் அப்படின்ற மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ அதனால் என்னென்ன மெடிசினல் இன்க்ரீடியண்ட் இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கலாம். அதை விட இந்த லெமன் ரசம் இம்யூனிட்டி பவர் அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். இது குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. அப்புறம் நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு ரொம்ப அதிகமாக போடாமல் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ரசம்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருந்த பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பருப்பையும் இந்த ரசத்து கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ரசத்தை கிண்டவும் வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். சிம்மில் வச்சுருங்க. கொஞ்சம் குட்டி பபிள்ஸ் வரும்போது லெமனை வந்து புழிஞ்சு விடாமல் இப்படி ஆஃபாக கட் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு தன்மை வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 2 to 3 ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நீங்கள் வைக்கிற ரசத்தோட அமௌண்ட் பொறுத்து. அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் பபிள்ஸ் வந்தோடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ரசத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கொதிக்கக்கூடாது. இந்த லெமன் போடுற வரைக்குமே நம்ம வந்து ரொம்ப டெட் சிம்மில் தான் வச்சுக்கணும். அப்புறம் ரசத்தில் இன்னும் முக்கியமான சீக்ரெட்டான இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வேணும்னா இதுக்கப்புறம் ஒரு குட்டி வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ ஆட் பண்ணிக்கோங்க. அது சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த உப்புலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரசத்தை கிளறவோ இல்லை கிண்டவோ கூடவே கூடாது. நீங்கள் அப்படியே வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. நம்ம ரசத்தை ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் ஒரு 10 minutes மூடி போட்டு மூடிட்டு அப்புறம் நீங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.